இது வந்து ரிஷபம் கவனமாக இருக்கணும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு சனீஸ்வரனை எப்படி பலப்படுத்துறது? சனி என்ன செய்ய போகிறார் உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் உழைக்க வச்சுக்கிட்டே இருப்பார் சனி. அதீத உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. 30 வருஷமாக நான் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன் சார், அதனால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? கம்பெனிக்கு தான் பிரயோஜனம். கம்பெனியோட எம்டிக்கு நான் விசுவாசமாக இருந்தேன் சார், இப்போ என்ன சார் பண்ணுறீங்க? கம்பெனியோட மகனுக்கு விசுவாசமாக இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் விழிச்சு பார்க்கணும். சனி நம்மளை என்ன பாடுபடுத்துறாரு? சனி நமக்கு யோகநாதன் தான், ஆனால் ஸ்திரத்திற்கு பாதகாதிபதி. ஸ்திரம்ங்கிற ரிஷபராசிக்கு 9 கூடிய பாதகாதிபதியாக வர்றதுனால கொஞ்சம் வேலையில் வர்ற பணத்தை கொஞ்சமாக எடுத்து வச்சு, சனி அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், துப்புரவு தொழிலாளர்கள், உழைப்பாளர்கள், இவர்களுக்கு அவங்க நன்றியை நினைக்கிறாங்க, நினைக்கல, எது வேணாலும் இருந்துட்டு போட்டுங்க. அப்படி வலது கைக்கு செய்கிறது இடது கைக்கு தெரியாமல் போகும்போது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போங்க. ஏதாவது ஒரு உபகரணங்கள், இரும்பு பொருட்களை வாங்கி கொடுங்க. அதாவது வந்து ஒரு கொத்தனார் இருக்கிறார், அவர் வந்து நல்லா தான் சம்பாதிக்கிறார், ஆனால் திடீர்னு பார்த்தா வேலை இழந்துட்டார், ஏதோ ஒரு கீழே மேலே அடிபட்டு போயிட்டார், ஆஸ்பத்திரியில் இருக்கிறார், அடுத்த வேலைக்கு போகிறதுக்கு உபகரணம் இல்லை. ஏதாவது ஒரு உபகரண பொருட்கள், ஒரு கரண்டி எவ்வளோ வந்துட போகுது, ஒரு மெட்டீரியல் வாங்கி கொடுக்குற, இரும்பு சார்ந்த மெட்டீரியல் வாங்கி கொடுக்குறது, இதெல்லாமே வந்து ரிஷபத்திற்கு மிகப்பெரிய வலுவை, அந்த சனி பகவானுடைய ஆதிக்கத்தை இவர்கள் மேன்மைப்படுத்தி கொடுக்கும்.